கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 10 வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். இன்றைய தியான வசனம் சிமிர்னா திருச்சபைக்கு எழுதப்பட்ட ஒன்று. இந்த திருச்சபை கடினமான சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் எதிராக நின்றிருந்தது. அதனால்தான் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று முதலில் அவர்களை தைரியப்படுத்துகிறார். அதே தைரியத்தை தான் இன்று நமக்கு வழங்குகிறார். பயப்படாதே என்று முன்கூட்டியே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். நாம் எதிர்கொள்ளும் பாடுகளுக்கு இடையே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உருவாக்கவே இந்த வார்த்தைகள். தேவன் எதையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எனவே பயம் கொள்ள தேவை இல்லை. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். சோதனைகள் பிசாசின் முயற்சிகளை வெளிப்படுத்துகின்றன. அவன் விசுவாசிகளை தன் நம்பிக்கையிலிருந்து தொலைத்துவிடச் செய்ய முயல்கிறான். ஆனால் இந்த சோதனைகளையும் தேவன் நமக்காகவே, நம்முடைய நன்மைக்காகவே பயன்படுத்துகிறார். அதாவது தேவன் ஒரு சோதனையை நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னாலே அது நம்மளை பலப்படுத்த தான், நம்முடைய நன்மைக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளோ அழகாக பவுலடிகளார் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ரொம்ப தெளிவாக அவர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 28 கூறியிருக்கிறார். அடுத்ததாக 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிங்கள். 10 நாள் என்பது ஒரு குறித்த காலத்தை குறிக்கிறது. இது தேவனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட காலமாகவும் துன்பம் முடிவுக்கு வரும் காலமாகவும் இருக்கும் என்பதை உணர்த்துகிறது. ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாய் இரு என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். துன்பங்களுக்கு நடுவிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிலைப்பது தேவனுடைய அழைப்பாகும். இது மரணத்திற்கு கூட பயப்படாமல் விசுவாசத்தை காக்க அழைக்கிறது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றும் நம்மை பலப்படுத்துகிறார். இப்படி மரண பரியந்தம் உண்மையாக, நேர்மையாக, பரிசுத்தமாக சோதனைகளின் மத்தியிலும் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்களிக்கிறார். இந்த கிரீடம் தேவன் நம்மை துன்பங்களுக்கு பின் வாழ்வின் வெற்றியாக தரும் நித்திய ஜீவியத்தின் அடையாளமாகும். இது புனிதர்களுக்கு வழங்கப்படும் வெற்றி பரிசாகும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் தமது நிருபத்தில் மிக தெளிவாக உறுதி அளிக்கிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று உறுதியாக நம்பி எப்பேற்பட்ட சோதனைகளிலிருந்தும் தேவன் என்னை இரட்சிப்பார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோம். எங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கத்தக்கவன் யார் என்று பவுலடிகளார் கூறுகிறார். எந்த ஒரு துன்பமும் கொடுமையும் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. தேவன் நம்மை சோதனைகளின் நடுவிலும் பாதுகாக்கிறார். இந்த சோதனைகள் நம்மை மேலும் பலப்படுத்தவும் நம் நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் பயன்படுகின்றன. இதை ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என்று பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் மிக மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நம்முடைய துன்பங்கள் தற்காலிகமானவை, ஆனால் அவை மூலம் தேவன் நமக்கு நித்திய மகிமையை உருவாக்குகிறார். துன்பங்களின் வேதனையை அடைக்கலம் அல்லது சாந்தமாக பார்க்கும் தன்னலம் அல்ல, அதன் பின்னால் உள்ள தேவனின் மிக பெரிய கிரியையை பார்ப்பதே உண்மையான விசுவாசம். இதையும் ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், துன்பங்கள் தேவனின் அனுமதியிலேயே வரும், அவற்றை தாங்கி நின்றால் நித்திய ஆசீர்வாதம் நம்மை சேர்ந்தது. துன்பங்கள் நமக்கு மோட்சத்தின் உறுதியை வலியுறுத்தும் ஒரு அடையாளம் ஆகும். விசுவாசத்திற்காகவே நாம் துன்பங்களை அனுபவிக்கும்போது அது பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு அழைப்பு பணி என்று கருதப்பட வேண்டும். துன்பங்கள் தேவனின் திட்டத்திலும் கட்டுப்பாட்டிலும் இருக்கின்றன. இந்த உலகில் துன்பங்கள் தற்காலிகமானவை, நித்திய மகிமை நம்முடையது. விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்தால் தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.